அத்திக்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து துவரம் பருப்பை எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா கழுவி இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட போகிறோம். நம்ம இப்போ வந்து குக்கரில் துவரம் பருப்பு போட்டாச்சு. அடுத்தது என்னென்ன சேர்க்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம உரிச்சி வச்ச பூண்டு இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி சமையல் பண்ணி சாப்பிடும்போது வயிறு உப்புஷன்லாம் எதுவும் இருக்காது. அதனால் நான் அதுதான் சேர்த்துப்பேன். நம்ம இப்போ வந்து கூட்டுக்கு தேவையானதை அத்தனை பொருளையும் இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ குக்கரை போட்டு நம்ம மூட வேண்டியதுதான். மூடிட்டு ஒரு பருப்புக்கு ஏற்றது ஒரு 5 விசில் விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். நான் வந்து அத்திக்காவை நல்லா கழுவி உரலில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து சேர்க்க போகிறோம். வந்து விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்து நம்ம இப்போ திறக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து அத்திக்காய் வசம் நம்ம சேர்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து மிளகாத்தூளையும் நம்ம வந்து இப்போது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், கூட்டுன்றதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம். இப்போ போட்டுட்டு நல்லா இப்போ வந்து இதை கிளறி விடலாம். உப்பும் சேர்த்து நம்ம கிளறிடலாம். இப்போது இப்போ நம்ம இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடியாச்சு. இப்போ ஒரு இது 2-3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே அத்திக்காய் கூட்டை தாளிச்சிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து சட்டியை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். நம்ம இப்போ வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். வந்து கடுகும் பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சோம்பு தூளும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு சோம்பு தூள் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம முழு சோம்பு சேர்த்துக்கலாம். முழு சோம்பை விட இது மாதிரி அரைச்ச தூள் வந்து இப்போ சேர்த்துக்கணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளறி விடலாம். விசில் அடங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து அத்திக்காயும் நல்லா வெந்துருச்சு. கூட்டும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து தாளிக்கலாம். கூட்டுக்கு வந்து நான் இப்போ வந்து தாளித்து வச்சுருக்கேன். அந்த அத்திக்காய் கூட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். கூட்டு தாளிச்சாச்சு. இப்போ நல்லா கலரியும் விட்டாச்சு. இது நல்லா இப்போ கொதித்த உடனே நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி வந்து இந்த கூட்டில் சேர்த்தாச்சு. அத்திக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வீட்டில் எல்லோரும் அத்திக்காய் கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டைலிஷ் அம்மம்மா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லையும் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.